இன்றைய நாட்களில் சமூக ஊடகங்களில் பேசு பொருளாக மாறியிருக்கின்ற ஒரு பிரதானமான விடயம்தான் படித்தவர்கள் அல்லது தலைவர்கள் என்று சொல்லக்கொள்ளப்படுகின்றவர்கள் தனக்கு கீழே இருக்கின்றவர்கள் மீது எவ்வாறான வன்மத்தை அல்லது வக்கிரத்தை வெளிப்படுத்துகின்றார்கள் என்கின்ற விடயங்கள். உண்மையிலேயே படித்தவர்கள் அல்லது தங்களை நம்பி இருக்கின்ற தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் எவ்வளவு நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த விடயத்திலிருந்து சற்று விலகி மிகவும் கீழ்த்தரமான முறையிலே அல்லது மிகவும் விமர்சிக்கத்தக்க முறையிலே மாறி இருக்கின்றதை பார்க்கின்ற போது உண்மையிலேயே எதிர்கால சந்ததியினர் எவ்வாறு இந்த படித்தவர்களையும் அல்லது தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களையும் அல்லது மக்கள் பிரதிநிதிகளாக பார்க்கப்படுகின்றவர்களையும் பார்ப்பார்கள் என்கின்ற ஒரு ஐயப்பாடு நிலவி இருக்கிறது. அண்மையில் ஏறாவூர் பிரதேசத்திலே உள்ளூராட்சி சபை ஒன்றில் 2 உறுப்பினர்களுக்கிடையில் வாக்குவாதம் இடம்பெற்றிருக்கிறது. அதிலே ஒரு ஆண் உறுப்பினர் ஒரு பெண் உறுப்பினரை பார்த்து மிகவும் அருவருக்கத்தக்க முறையிலே ஒரு தூசண வார்த்தையினால் மக்கள் சபை ஒன்றிலே பேசியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அதே நேரம் அந்த பெண் உறுப்பினர் அவரை பார்த்து மிகவும் கீழ்த்தரமான முறையிலே பேசியதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன. இவற்றை அதே போன்று இந்த ஊரிலே ஒரு முக்கியமான ஒரு அரச நிறுவனம் ஒன்றின் உயர் அதிகாரி ஒருவர் ஒரு பெண் ஊழியரை பார்த்து மிக கேவலமான முறையிலே கிட்டத்தட்ட ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தை பிரயோகத்தை செய்திருப்பதை ஊடகங்களிலே காணக்கூடியதாக இருந்தது. இவற்றை எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது உண்மையிலே ஒரு அநாகரிகமான செயற்பாடுகளை இந்த தலைவர்கள் அல்லது படித்தவர்கள் அல்லது முக்கியஸ்தர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் கையிலே எடுத்து கொண்டிருப்பதை போல் படுகிறது. உண்மையிலே ஒரு மக்கள் பிரதிநிதிகள் என்பவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு அவர்கள் வாக்களித்து தங்களுடைய பிரதிநிதிகளாக அல்லது தலைவர்களாக அனுப்புகிறார்கள். அவர்கள் செல்லுகின்ற அந்த இடம் ஒரு மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்ற ஒரு மையஸ்தலமாக இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு இடமாக பார்க்கப்படுகின்றது. அவ்வாறு இன்று நாம் பார்க்கணும், பாராளுமன்றத்தில் கூட சில முக்கியமான உறுப்பினர்கள் இவ்வாறு மிகவும் அருவருக்கத்தக்கமான முறையிலே வார்த்தை பிரயோகங்களை செய்வது தேசிய சர்வதேச ஊடகங்களிலே காண்பிக்கப்படுகின்ற போது எதிர்காலத்திலே அரசியல் ரீதியாக தலைவர்களாக இந்த நாட்டுக்கு பணி செய்ய விரும்புகின்றவர்கள் அல்லது வருவதற்கு முனைப்பு செய்கின்றவர்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் இவ்வளவு ஒரு மோசமான ஒரு துறைக்குள் நாம் கால் வைத்து எதனை செய்ய போகின்றோம் என்கின்ற ஒரு பின்னடைவு சிந்தனைக்குள் உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆக இவ்வாறானவர்கள் அது குறிப்பாக பெண்கள் மீது இவ்வாறான தூசண வார்த்தைகள் அல்லது அருவருக்கத்தக்க வார்த்தை பிரயோகங்களை உயர் அதிகாரிகளாக படித்தவர்களாக இருப்பவர்கள் அல்லது தலைவர்களாக இருப்பவர்கள் முன்வைக்கின்ற போது அல்லது சிரிப்பாய்கின்ற வார்த்தை பிரயோகங்களை கொண்டு சிரிப்பாய்கின்ற போது உண்மையிலே ஒரு அருவருக்கத்தக்க ஒரு பார்வையாகத்தான் இது மாறி இருக்கிறது என்பதை நாம் இங்கு சுட்டிக்காட்டுதல் பொருத்தம் என்று நினைக்கின்றேன். ஒரு பெண் என்பவள் மதிக்கத்தக்க வேண்டியவள், தாய்மை பண்புகளை கொண்டு அந்த பெண் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய ஒரு பெண். இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லது இந்த சமூகம் சார் பெண்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை காண வேண்டும் என்பதற்காக குறிப்பிட்ட அந்த பெண்கள் இவ்வாறு மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டு மக்கள் சபைகளுக்கு வருகிறார்கள். அதே போன்று உத்தியோக ரீதியாகவும் இவ்வாறு அரசு நிறுவனங்களிலே நியமனங்களை பற்றி தான் கற்ற கல்வியினூடாக இந்த சமூகத்துக்கு இந்த மக்களுக்கு இந்த நாட்டுக்கு பணி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நன்னோக்கத்தோடு வருகிறார்கள். அத்தகையவர்கள் மீது இவ்வாறு உயர் அதிகாரிகளாக அல்லது தங்களுக்கு மேலே இருக்கின்ற தலைவர்களாக இருப்பவர்கள் இவ்வாறு வன்மத்தனமான அல்லது மிகவும் கீழ்த்தரமான வார்த்தை பிரயோகங்களை செய்கின்ற போது அந்த பெண் என்கின்ற அந்த எவ்வாறு அதை சொல்வதென்றால் பெண் என்கின்ற அந்த புனிதத்துவமான அந்த வார்த்தைக்குள் இருக்கின்ற அந்த பெண்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் அல்லது மனமுடைந்து போகிறார்கள். எதிர்காலத்தில் இவ்வாறான துறைகளுக்கு அல்லது இவ்வாறான அரசு நிறுவனங்கள் உத்தியோகத்தருக்கு வருவதற்கு கூட அவர்கள் சலிப்படைகின்ற ஒரு நிலையை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே படித்தவர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் அல்லது தலைவர்கள் என்று சொல்கின்றவர்கள் சமூகத்துக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள். அவர்கள் நடத்துகின்ற நடத்தைகளை பொறுத்து அல்லது அவர்களுடைய முன்னோக்கல்களை கண்டுதான் பின்னே வருகின்ற சமூகம் பின்பற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கடந்த காலங்களிலே படிக்காதவர்கள் பலர் சமூக தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். சாதாரணமான மிக குறைந்த கல்வி தகைமைகளை கொண்டவர்கள் கூட
சமூக தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் மிகவும் மரியாதையாக கண்ணியமான கனவான்களாக இருந்து பணி செய்துவிட்டு போயிருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இன்று அந்த நிலை மாறி இருக்கிறது. நாங்கள் மிகப்பெரிய படித்தவர்கள் அல்லது துறை சார்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்றவர்கள் கூட பாராளுமன்றத்தில் மிக கீழ்த்தரமான வார்த்தை பிரயோகங்களை செய்கிறார்கள். அவற்றை நாம் ஊடகங்கள் ரீதியிலாக நேரடியாக காண்கின்ற போது உண்மையிலே வெக்கு தலைகுனிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்று அந்த நிலைமை சாதாரணமாக உள்ளூராட்சி சபைகளுக்கும் பரவி உள்ளூராட்சி சபைகளிலும் இவ்வாறு சாதாரணமாக தெருக்களிலே அல்லது பொது சந்தைகளிலே சண்டையிடுவதை போல் சண்டையிட்டு பெண் உறுப்பினர்கள் மீது மிகவும் மோசமான வார்த்தை பிரயோகங்களை செய்வதெல்லாம் மிகவும் அருவருக்கத்தக்க விடயமாக மாறியிருக்கிறது. ஆகவே படித்தவர்கள் என்பவர்கள் அந்த வரையறைக்குள் நின்று தங்களுடைய சிந்தனையை சிந்திக்க வேண்டும். அதே போன்று அரசியல் தலைவர்களாக இருக்கிறவர்கள் நல்லவற்றை தான் சார்ந்திருக்கின்ற சமூகத்துக்கு செய்கின்ற போதுதான் அந்த சமூகத்திலே மேலும் மேலும் புதியவர்கள் அந்த பாதைக்கு அந்த பணிக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இவ்வாறான சூழ்நிலைகளில் இருந்து இவர்கள் விடுபடவில்லை என்றால் எதிர்கால சந்ததிக்கு இவர்கள் எதை கொடுக்க போகிறார்கள், எதை விதைத்து விட்டு செல்ல போகின்றார்கள் என்கின்ற கேள்வி இங்கே தொக்கி நிற்கிறது. இவ்வாறான அருவருக்கத்தக்க அல்லது கீழ்த்தரமான வார்த்தை பிரயோகங்களை தூசண வார்த்தை பிரயோகங்களை செய்வதை நிறுத்தி இனிமேலாவது இவர்கள் நல்ல தகைமை உள்ளவர்கள் என்பதை காண்பிக்கின்ற அளவுக்கு தங்களுடைய பணிகளை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நல்ல சிந்தனையை விதைத்து மீண்டும் ஒரு காணொளியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.